ஸோ டிஎஸ்சி லேர்னர்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு டெவலப் அ சி ப்ரோக்ராம் டு டிட்டர்மைன் த ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள். ஸோ ஒரு சர்க்கிளோட ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸை வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். அதோட ரேடியஸ் வந்து யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்கி நம்ம வந்து அந்த ஃபார்முலால அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைஆர் ஸ்கொயர் அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பைஆர். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி பையோட வேல்யூ வந்து 3.14 வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதோட அல்காரிதம், ஸோ எப்பவுமே அல்காரிதம் வந்து ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டு தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் இன்புட் வந்து யூசர்கிட்ட தான் வாங்க போகிறோம். ரேடியஸ் அப்படின்ற இன்புட்டை வந்து யூசர்கிட்ட தான் வாங்க போகிறோம். ஸோ அது வந்து அந்த ரேடியஸ் வந்து ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 3.14 இன்ட்டு ஆர் இன்ட்டு ஆர் பை ஆர் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் அ சர்க்கிளோட ஃபார்முலா வந்து பை ஆர் ஸ்கொயர், இங்கே கொடுத்துருக்குற மாதிரி பை ஆர் ஸ்கொயர். அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 2 பை ஆர், 2 இன்ட்டு பைக்கு பதில் 3.14 வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஒர்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அது மூணுமே வந்து அவுட்புட்டாக வந்து காட்டப்படும். யூசர்கிட்ட என்ன வேல்யூ வாங்கியிருக்கோம், அதுக்கப்புறம் ஏரியா என்ன ஆச்சு, ஏரியாவோட வேல்யூ, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள், அப்புறம் ஸ்டாப், அதோட முடிஞ்சிடும். ஓகே, ஸோ நீங்கள் எப்பவுமே வந்து உங்களோட கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கூகுள் போயிட்டு அந்த சர்ச் பாரில், கூகுளோட சர்ச் பாரில் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சி கம்பைலர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்கே ப்ரோக்ராம் ஈஸி அப்படின்ற ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஆன்லைன் சி கம்பைலர். ஸோ நம்ம இந்த இடத்துல தான் வந்து மெயின் கீழே தான் வந்து எங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டபுள் ஸ்லாஷில் என்ன கொடுத்தாலும் அது பேர் வந்து என்ன, கமாண்ட் லைன்னு சொல்லுவாங்க. கம்பைலர் வந்து அதை வந்து இது பண்ணாது, கம்பைல் பண்ணும்போது அதை வந்து இது பண்ணிக்காது, கன்சிடர் பண்ணிக்காது. ஓகே, ஸோ நம்ம இங்கே தான் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி ப்ரோக்ராமோட ஃபர்ஸ்ட் லைன் வந்து டாக்குமெண்டேஷன் லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம என்ன சொன்ன மாதிரி கமாண்ட் லைன். ஸோ இங்கே நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது வந்து உங்களுக்கு வந்து இது ஆகாது, என்ன ஆகாது, கம்பைலரில் வந்து எரரோ எதுவுமே காட்டாது. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லைனே வந்து டைப் பண்ணிக்கலாம். ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள், ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், சிஐஆர் சியூஎம் FERENC, circumference, area and circumference of a circle. ஓகே, ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமாண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. கமாண்ட் லைன்னா வந்து அந்த கோடிங் பண்ணுறவங்களுக்கு அது வந்து தெரியும். ஓகே, ஸோ அவுட்புட்டில் வந்து அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஸோ அந்த ப்ரோக்ராம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அது வந்து டாக்குமெண்டேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. யார் இந்த ப்ரோக்ராம் ஒர்க் பண்ணாங்க, என்ன டேட் டைமில் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். ஓகே ஓகே, இப்போ நான் வந்து இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு டெவலப் அ சி கோட் டு டிட்டர்மைன் ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள். ஓகே, இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ரோக்ராம் மெயின் ஃபங்க்ஷன்லாம் இருக்குது. இன்ட் ப்ரீ ப்ராசஸர் இன்க்ளூட் ஸ்டாண்டர்ட், இது வந்து ஹெட்டர் லைப்ரரின்னு சொல்லுவாங்க. இது வந்து மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் வந்து இன்ட் மெயின்னு ஸ்டார்ட் ஆகுது. ஓப்பன் பிரேஸ், க்ளோஸ் பிரேஸ், கர்லி பிரேஸும் ஓப்பன் ஆகுது. அப்புறம் ரிட்டர்ன் 0. இங்கே வந்து இன்ட் அப்படின்றதுனால தான் வந்து ரிட்டர்ன் 0, அது அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ப்ரோக்ராமோட ஒரு ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ண போகிறேன். FLOAT, ஃப்ளோட் அப்படின்ற டேட்டா டைப்பில் 3 வேரியபிள் வந்து நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆர் அப்படின்றது வந்து ரேடியஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேடியஸ்னே கொடுத்துக்கலாம், RADIUS, ரேடியஸ். ஏரியா, அப்புறம் சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு வந்து ஷார்ட் ஃபார்மாக CIR CUM, சர்க்கம் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நான் வந்து 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணனாலே அண்டர் த டேட்டா டைப் ஃப்ளோட், ஃபஸ்ட்டு வேரியபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இட் கிரியேட் மெமரி ஸ்பேஸ் இந்த ரேம். காட், ஸோ இப்போ என்ன நேமில் வந்து இப்போ எனக்கு வந்து மெமரி ஸ்பேஸ் வந்து ரேமில் கிரியேட் ஆகிருக்கும், ரேடியஸ், ஏரியா அண்ட் சர்க்கம் தனித்தனியாக. ஓகே, இது வந்து மல்டிபிள் வேரியபிள் டிக்ளரேஷன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அண்டர் த டேட்டா டைப் ஆஃப் ஃப்ளோட். ஸோ ஃப்ளோட்னாலே வந்து டெசிமல் வேல்யூஸ் எல்லாமே வந்து அக்செப்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூசர்கிட்ட வந்து ஒரு மெசேஜ் வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்டர் த வேல்யூ ஆஃப் ரேடியஸ். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம், யூசிங் த printf ஸ்டேட்மெண்ட், PRINT, printf. ஸோ இந்த printfல டபுள் கோட்ஸ்குள்ள நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது அப்படியே வந்து பிரிண்ட் ஆகிடும். enter the value of இல்லாட்டி என்டர் த ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள், வேல்யூக்கு பதில் என்டர் த RADI, என்டர் த ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள், CIRCLE, என்டர் த வேல்யூ ஆஃப் ரேடியஸ்.
என்டர் த வேல்யூ ஆஃப் ரேடியஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தா இது வந்து அப்படி ஜஸ்ட் என்ட்ரும். அதே மாதிரி ஒவ்வொரு பிரிண்ட் ஆஃப் எல்லாமே முடியும் போது நீங்கள் செமிகாலனை வந்து சியில் வந்து ஸ்டேட்மெண்ட் டெர்மினேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. டெர்மினேட்னா அந்த லைன் அதோட முடியுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ எடுத்தோன்னே இந்த லைன் தான் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். என்டர் த ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா இன்புட் வாங்குறதுக்கு வந்து ஸ்கேன்எஃப் யூஸ் பண்ணோம். சியில் SCAN ஸ்கேன்எஃப் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் எஃப் யூஸ் பண்ணும். ஏன்னா நான் வந்து ஃப்ளோட் யூஸ் பண்ணுறதுனால ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் எஃப் யூஸ் பண்ணும். கம்மா அட்ரசன்ட் ஆஃப் ரேடியஸ் RADIUS ரேடியஸ். ஓகே, அட்ரசன்ட் இந்த அட்ரசன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணணும். அது எப்படி இருக்குது அப்படின்னு ஷிஃப்ட் பிடிச்சி 7 கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரசன்ட் சிம்பிள் வந்துடும். ஸோ அதே மாதிரி செமிகாலன் வச்சு முடியும். ஸோ இப்போ நான் இந்த 2 லைன் மட்டும் உங்களுக்கு நான் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஒன்றுமே இல்லை, என்டர் த ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள்னு வரும். அதை வந்து இன்புட் வந்து அக்செப்ட் ஆகும். இப்போ நான் ரன்னு கொடுக்குறேன். இங்கே பாருங்க, என்டர் த ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள் வந்துடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் 4.5 அப்படின்னு கொடுக்குறேன்னா அவ்வளோதான். எதுவுமே வந்து ரன் ஆகாது. ஏன்னா நம்ம முன்னே எந்த ப்ராசஸுமே ஸ்டார்ட் பண்ணலை. ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து மூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இது அப்புறமா நம்ம ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஏரியாவோட ஃபார்முலா என்னன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இங்கே ஒரு சின்ன எரர் பண்ணியிருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் வெறும் அதுக்கு மட்டும் தான், ஃபார்மட் ஸ்பெசிஃபையருக்கு மட்டும் தான் வந்து, அதனால தான் அங்கே வந்து செக்மெண்டேஷன் எரர் வந்துச்சு. நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து செக்மெண்டேஷன் எரர் வந்தது. ஸோ வெறும் இந்த ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் எஃப்க்கு மட்டும் தான் டபுள் கோட்ஸ் வரணும். எஃப்க்கு மட்டும் தான் வந்து டபுள் கோட்ஸ் வரணும். அதனால தான் அங்கே வந்து ஒரு சின்ன எரர் வந்துச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து அட்ரசன்ட் ஆஃப் ரேடியஸ் வந்து யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஏரியாவோட ஃபார்முலா வந்து நான் கொடுத்துட்றேன். ஏரியாவோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து πr². பைக்கு பதில் நான் வந்து 3.14 அப்படின்னு கொடுத்துட்றேன். 3.14 இன்ட்டு ஆர். πr². ஏரியாவோட ஃபார்முலா வந்து πr². ஆர்ன்றது வந்து ரேடியஸ், RADIUS ரேடியஸ் இன்ட்டு RADIUS ரேடியஸ். ஓகே, ஸோ πr². பையோட வேல்யூ வந்து 3.14ன்னு போட்டேன். அதே மாதிரி சர்க்கம்ஃபரன்ஸ் CIRCUM சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு 2πr. 2 பையோட வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையோட வேல்யூ வந்து நம்ம வந்து 3.14 வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இன்ஸ்டெட் ஆஃப் பை வந்து நம்ம வந்து பையோட வேல்யூ வந்து 3.14 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ இன்ட்டு ரேடியஸ் RADIUS ரேடியஸ் வந்து நம்ம வந்து இது பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து 2πr அப்படின்னு சொல்லி இங்கே நான் இது எல்லாத்துமே வந்து செமிகாலன் வச்சு முடிக்கணும். தட் இஸ் நோன் ஸ்டேட்மெண்ட் டெர்மினேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதெல்லாமே வந்து ஃபார்முலா வந்து நம்ம கொடுத்துட்டோம். ஸோ அந்த ஆர் வேல்யூ, ரேடியஸோட வேல்யூ மட்டும் உங்களுக்கு வந்து அங்கே ரேடியஸ் இருக்கிற இடத்துல வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். ஓகே, இப்போ நான் இது எல்லாத்தையுமே வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். printf ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். எப்பவுமே நீங்கள் ஸ்லாஷன்ன்றது வந்து ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேட்டர். ஸ்லாஷன் ஸ்பெஷல் ஆப்ரேட்டர். நியூ லைன். ஓகே, புது ஒரு லைன் பை லைனாக வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரேடியஸை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ த RADIUS த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள், CIRCLE த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் எஃப். ஓகே, ஏன்னா நம்ம ஃப்ளோட் யூஸ் பண்ணுறதுனால கம்மா அப்படியே அந்த ரேடியஸ் RADIUS ரேடியஸ் அதை அப்படியே வந்து இது பண்ணிடணும். ஓகே, ஸோ செமிகாலன் வச்சு முடிச்சிருங்க. த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். நிறைய பேர் அதே மாதிரி ஒரு சின்ன பிளெண்ட் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸ்கேன்எஃப்க்கு மட்டும் தான் வந்து அட்ரசன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணணும். printfக்கு வந்து ஜஸ்ட் அந்த வேரியபிள் நேம் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். அந்த நேம் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். அதுக்கு மேலே எதுவும் இது பண்ணிக்காதீங்க. அடுத்தது வந்து இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து printf அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேட்டர் ஸ்லாஷன் போட்டுக்கோங்க. த ஏரியா ஆஃப் அ சர்க்கிள், ஏரியா ஆஃப் த சர்க்கிள், CIRCLE ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் எஃப்ன்னு கொடுத்துருங்க. கம்மா ஏரியா அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா இந்த வேல்யூஸ்லாம் ரீப்ளேஸ் ஆகிட்டு 3.14 நம்ம கொடுக்குற வேல்யூஸ் எல்லாம் இங்கே ரீப்ளேஸ் ஆகிட்டு அப்படியே அந்த ரிசல்ட் மட்டும் நம்மளுக்கு வந்து இந்த ஏரியாவில் ஸ்டோர் ஆகிடும்.
அதே மாதிரி இங்கே சர்க்கம்ஃபரன்ஸ்லையும் அதே மாதிரி தான். இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் ஆகி அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு அந்த வேல்யூ அந்த ரிசல்ட்டோட வேல்யூ மட்டும் சர்க்கமில் வந்து சேவ் ஆகிடும். இப்போ நான் இப்போ ஏரியா அப்படின்னு கொடுக்குறேன்னா, ஸோ முன்ன சொன்ன மாதிரி இங்கே 3.14 இன்ட்டு இப்போ நான் 4.5 4.5 இன்ட்டு 4.5 எல்லா வேல்யூ சேர்ந்து இங்கே வந்து ஏரியாவில் ஸ்டோர் நம்ம அதை மட்டும் இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு அந்த ஏரியான்னு கொடுத்தா மட்டும் போதும். அதே மாதிரி மூணாவது பிரிண்டர் ஸ்டேட்மெண்ட்டில் பிஆர்ஐஎன்டி பிரிண்டர் ஸ்டேட்மெண்ட்டில் டபுள் கோட்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லாஷ் த circumference of a circle CIRCUMFERENC circumference of the circle CIRCLE circumference of the circle format specifier F ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் எஃப் சர்க்கம் நம்ம வந்து அங்கே பாருங்கள் சர்க்கம்ஃபரன்ஸும் ஃபுல்லாக கொடுக்கல. அதே மாதிரி சில பேர் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன, இங்கே வந்து நீங்கள் வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது ஃபார்முலாவில் எல்லாமே வந்து சர்க்கம் கொடுத்துருவீங்க, பட் இங்கே சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா வராது. வேரியபிள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே தான் வரும். CIR CUM சர்க்கம் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். செமிகாலன் டபுள் கோட்ஸ் வந்து இங்கே தான் கொடுக்கணும். எங்கே இது முடியும் மொத்தம் வந்து டபுள் கோட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கணும். ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து 3 இது வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், கோடிங் முடிஞ்சுது. ஸோ மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. 3 வேரியபிள் வந்து நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். 3 வேரியபிள் ஃப்ளோட்டுன்ற டேட்டா டைப்பில். அப்புறம் என்டர் த ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் கொடுத்துருக்கேன். அப்புறம் ரேடியஸோட வேல்யூ மட்டும் இன்புட், மற்றதெல்லாம் ஃபார்முலாவில் வச்சு ரன் ஆகும். ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணலாம் இந்த ப்ரோக்ராமை. ஓகே, ஸோ எரர் வந்து டிஸ்பிளே சிம்பிள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து நான் செமிகாலன் வச்சு போடாமல் போயிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு லேர்னிங்காக எடுத்துக்கோங்க. பிரிண்ட் ஸ்கேன்எஃப் வந்தாலே வந்து நீங்கள் இது கொடுத்தே ஆகணும், செமிகாலன் கொடுத்தே ஆகணும். ஓகே, இப்போ நான் கொடுத்துட்டேன். இங்கே தான் எரர் வந்துச்சு. ஓகே, இப்போ நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ சர்க்கிள் என்டர் த ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள் நான் 4.5 அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து அழகாக ஒவ்வொன்றா வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. இந்த ரேடியஸ் நான் என்ன கொடுத்தேன், 4.5 தானே கொடுத்தேன். அது என்ன சார் 0.00 வருது. 00ன்றது வந்து கன்சிடர் பண்ணாதீங்க, ஏன்னா டெசிமல் வேல்யூனா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 வந்தால் அது வந்து எடுத்துக்க மாட்டான். ஸோ 4.5 கொடுத்தேன். ஸோ ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 63 பாயிண்ட் அந்த ஃபார்முலாவில் ஏரியாவோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட், அதே மாதிரி சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து இது. ஓகே கைஸ், தட்ஸ் இட். So I'll meet you with some interesting program in the next video. So thank you.